ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. சொத்து விற்பனை தொடர்பாக பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் நடந்ததாக தெரிய வந்தால் அதை அனுமதிக்க கூடாது என சார்பதிவாளர்களுக்கு பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. வீடு, மனை விற்பனை உள்ளிட்ட நிகழ்வுகளில் பணப்பரிமாற்றம் அதிகமாக உள்ளதால் கருப்பு பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்த வருமான வரித்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன்படி சொத்து பரிமாற்றத்தின் போது அதற்கான விலையாக கொடுக்கப்படும் தொகையில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்கத்தை அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே இது தொடர்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு இருந்தாலும் பல்வேறு இடங்களில் அதிக தொகை ரொக்கமாக பெறப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பாக பதிவுத்துறை தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் பிறப்பித்த உத்தரவில் சொத்து விற்பனை பத்திரங்களில் ரொக்க பரிமாற்றம் நடந்தால் தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. இதை அமல்படுத்த பதிவுத்துறைக்கு உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளதால் அனைத்து சார்பதிவாளர்களும் இது தொடர்பாக விழிப்புடன் செயல்பட வேண்டும். பதிவுக்கு தாக்கலாகும் பத்திரங்களில் 20,000 ரூபாய்க்கு மேல் ரொக்க பரிமாற்றம் இல்லாததை உறுதி செய்ய வேண்டும். கவனக்குறைவாக செயல்படும் சார்பதிவாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார்.